ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டேன். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். அண்ணல் கிறிஸ்துவை அலைந்து தேடுவோரே, விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர். மண்ணில் ஒளிரும் நிலையான மாட்சியை திண்ணம் அங்கே கண்டு திளைப்பீர்.
கதிரவன் கதிரும் நில ஒளி தன்மையும் புதிய விண்மீனும் புவியிலே இறைவன் வல்ல மனிதராய் வந்துள்ளார் என்னும் நல்ல செய்தியை நாளும் சாற்றிடுமே. ஞாயிறு எழுந்து தோன்றிடும் கீழ்த்திசை பார்ப்புகழ் பாரசீக நாட்டில் வாழ்ந்த அறிவும் இறையச்சமும் கொண்ட ஞானியர் அரசராய் ஆண்டவர் பிறந்ததை உணர்ந்தனர். விண்மீன் தனையே கருவியாய்க் கொண்டு தன்மை செய்யும் விமலன் இவர் யார்? படரும் விண்ணும் பணிந்திடும் வல்லமை உடையவர் யாரென வியப்புற்றனரே. மாநிலம் அனைத்தையும் ஆண்டிடப் பிறந்த மன்னர் இவரே என முந்தையோர் மொழிந்த ஆபிரகாம் வழிவந்த தோன்றலும் பின்னர் ஆட்சி செய்யும் யூதரின் அரசரும் இவரே. பிற இனத்தாருக்கும் புதுமையாய் தம்மை அறிவித்த கிறிஸ்துவே, உமக்கு மாட்சியும் பேரும் உம் தந்தைக்கும் ஆவியார்க்கு பெருமையும் புகழும் என்றுமே ஆகுக. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஞானிகள் தம் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அல்லேலூயா. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவெளிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். ஞானிகள் தம் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அல்லேலூயா. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தனர். அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா. நீரூற்றுகளே ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை நிலவை ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளை பனிமலையை ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிமையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்துப் பறவைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா. நீரூற்றுகளே, ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துவிட்டது. எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துவிட்டது. மக்கள் உன் ஒளியில் நடப்பார்களாக. அல்லேலூயா. மக்கள் உன் ஒளியில் நடப்பார்களாக. அல்லேலூயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துவிட்டது. எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துவிட்டது. மக்கள் உன் ஒளியில் நடப்பார்களாக. அல்லேலூயா. மக்கள் உன் ஒளியில் நடப்பார்களாக. அல்லேலூயா. அருள்வாக்கு. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பால் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. பூவுலகின் அரசர் எல்லாம் அவரை வணங்குவர்.
பூ உலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர். மக்கள் இனங்கள் எல்லாம் அவருக்கு பணிபுரியும். பூ உலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. பூ உலகின் அரசரெல்லாம் அவரை வணங்குவர். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமில் ஆண்டவருடைய மகிமையின் வெளிப்பாடு. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரு இருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். கேதாரின் ஆட்டு மந்தைகள் அனைத்தும் உன்னிடம் ஒருங்கே சேர்க்கப்படும், நெபயோத்தின் கிடாய்கள் உனக்கு பணிவிடை செய்யும். எனக்கு உகந்தவையாக அவை என் பீடத்திற்கு வரும், இவ்வாறு மேன்மை மிகு என் இல்லத்தை பெருமைப்படுத்துவேன். மேகங்கள் போலும் பல கனி நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள் போலும் விரைந்து செல்லும் இவர்கள் யார்? தீவு நாடுகள் எனக்காக காத்திருக்கும். இஸ்ரேலின் தூயவரும் உன் கடவுளுமான ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு உன் பிள்ளைகளை தொலையிலிருந்து ஏற்றி வரவும், வெள்ளியையும் பொன்னையும் அவர்களுடன் எடுத்து வரவும் தர்சீசின் வணிக கப்பல்கள் முன்னிலையில் நிற்கும். ஏனெனில் இஸ்ரேலின் தூயவர் உனக்கு மேன்மை அளித்துள்ளார். அந்நிய நாட்டவர் உன் மதில் சுவரை கட்டி எழுப்புவர், அவர்களின் மன்னர் உனக்கு பணிவிடை செய்வர். ஏனெனில் சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன், நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன். உன் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும், இரா பகலாய் அவை பூட்டப்படாதிருக்கும். பிற இனத்தாரின் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படவும், அவர்களின் மன்னர் ஊர்வலமாய் அழைத்து வரப்படவும் அவை திறந்திருக்கும். உனக்கு பணிபுரியாத வேற்று நாடோ அரசோ அழித்துவிடும், அவை முற்றிலும் பாழடைந்து போகும். லெபனோனின் மேன்மை உன்னை வந்து சேரும். என் திரு தூயகத்தை சுற்றியுள்ள இடத்தை அழகுபடுத்த தேவாறு, புன்னை, ஊசி இலை மரம் ஆகியவை கொண்டு வரப்படும். என் பாதங்களை தாங்கும் தலத்தை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கியவரின் புதல்வர் உன்னிடம் தலை வணங்கி வருவர், உன்னை அவமதித்தவர் அனைவரும் உன் காலடியில் பணிந்து வீழ்வர். ஆண்டவரின் நகர் என்றும் இஸ்ரேலின் தூயவரது சியோன் என்றும் உன்னை அவர்கள் அழைப்பர். நீ கை நெகிழப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய், உன் வழியோ எவரும் பயணம் செய்யவில்லை. நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன், தலைமுறை தோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன். நீ பிற இனத்தாரின் பாலை பருகுவாய், மன்னர்களின் மார்பிலிருந்து பாலை உறிஞ்சுவாய். ஆண்டவராகிய நானே உனக்கு விடுதலை அளிப்பவர் என்றும், யாக்கோப்பின் வல்லவரை உன்னை மீட்பவர் என்றும் நீ அறிந்து கொள்வாய். வெண்கலத்திற்கு பதிலாய் பொன்னையும், இரும்பிற்கு பதிலாய் வெள்ளியையும், மரத்திற்கு பதிலாய் வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாய் இரும்பையும் கொண்டு வருவேன். உங்கள் கண்காணியாய் சமாதானத்தையும், உங்களை வேலை வாங்குமாறு நேர்மையையும் நியமிப்பேன். உன் நாட்டில் வன்முறை பற்றியும், உன் எல்லை பகுதிக்குள் பாழாக்களும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் எழாது. உன் மதில்களை விடுதலை என்றும், உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பாய். கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளி தர வேண்டாம், பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம். ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லா பேரொளி, உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை. உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகாள். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாயிருப்பார்.
உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். உன் மக்கள் அனைவரும் நேர்மையாளராய் இருப்பர். அவர்கள் நாட்டை என்றென்றும் உரிமையாக்கிக் கொள்வர். நான் மாட்சி அடையுமாறு நட்டு வைத்த மரக்கிளை அவர்கள். என் கை வேலைப்பாடுகள் அவர்களை. அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர். அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர். ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பிரசங்கம். ஆண்டவர் தமது மீட்பை முழு உலகிற்கும் வெளிப்படுத்தினார். அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் உலகிற்கு இறுதி நாட்களில் உதவ வேண்டுமென்று இறைவன் தன் பராமரிக்கும் அன்பினால் தீர்மானித்தார். எல்லா மக்களினங்களும் கிறிஸ்துவில் மீட்படைய கட்டளையிட்டார். மூதாதையரான புனித ஆபிரகாமிற்கு இம்மக்களினங்களை குறித்து ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அவரது உடலினின்று பிறக்காமல் விசுவாச விதையினால் எண்ணிக்கையில்லா சந்ததியினர் அவருக்கு பிறப்பார்கள் என்பதே அவ்வாக்குறுதி. இதனால் அவரது வழித்தோன்றல்கள் விண்மீன்களின் அணிவகுப்பிற்கு ஒப்பிடப்படுகின்றார்கள். மக்களினங்களுக்கெல்லாம் தந்தையானவர் பூமியில் உண்டாகும் வழித்தோன்றலை அல்லாமல் மேலிருந்து உண்டாகும் வழித்தோன்றலை நம்ப அழைக்கப்பட்டார். மூதாதையரின் குடும்பத்தில் எல்லா மக்களினங்களும் தங்கள் இடங்களை எடுத்துக் கொள்வார்களாக. ஊனுடலின் குழந்தைகள் புறக்கணித்த ஆசீர்வாதத்தை வாக்களிக்கப்பட்ட குழந்தைகள் இப்போது ஆபிரகாமின் விதையில் பெற்றுக் கொள்வார்களாக. கீழ்த்திசை ஞானிகள் மூலம் அனைத்து மக்களும் அகிலத்தை படைத்தவரை தொழுவார்களாக. யூதேயாவில் மட்டும் அல்லாமல் உலகம் முழுவதிலும் இறைவன் வெளிப்படுத்தப்படுவாராக. இவ்வாறு அவரது பெயர் இஸ்ரேல் அனைத்திலும் சிறந்து விளங்கும். அன்புள்ள நண்பர்களே, இறைவனின் அருள் வெளிப்பட்டதை அறிந்து கொண்ட நாம் ஆன்மீக மகிழ்ச்சி நிறைந்த நம் முதல் அறுவடையின் நாளை, புறவினத்தாரின் முதல் அழைப்பை கொண்டாடுவோமாக. அப்போஸ்தலரின் வார்த்தைகளில் நம்மை இருளின் ஆட்சியிலிருந்து விடுவித்து அவரது அன்பார்ந்த மகனின் அரசிற்கு கொண்டு வந்து ஒளியில் உள்ள புனிதர்களின் இடத்தில் நமக்கு பங்கு தந்து நம்மை தகுதியுள்ளவர்களாக்கிய இரக்கமுள்ள இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இசையாஸ் முன்னறிவித்தது போல் இருளில் அமர்ந்த புறவினத்தார் ஒரு மாபெரும் ஒளியை கண்டனர். சாவின் நிழலில் வாழ்ந்தோருக்கு ஒரு ஒளி விடிந்தது. இதை குறித்து அவர் ஆண்டவரிடம் பேசுகிறார். உம்மை அறியாத புறவினத்தார் உம்மை கூவி அழைப்பர். உம்மை அறியாத மக்கள் உம்மில் அடைக்கலம் புகுவர். இந்நாளைத்தான் ஆபிரகாம் கண்டார், கண்டு அகமகிழ்ந்தார். ஏனெனில் அவரது விசுவாசத்தினால் பிறந்த மக்கள் அவரது விதையில், அதாவது கிறிஸ்துவில் ஆசீர் பெறுவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். மக்களினங்களுக்கெல்லாம் தாம் தந்தையாக போவதை விசுவசித்து எதிர்காலத்தை கண்டு இறைவனை மகிமைப்படுத்தி இறைவன் வாக்களித்ததை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை முழுமையாக உணர்ந்திருந்தார். இந்நாளைத்தான் தாவீது சங்கீதங்களில் இவ்வாறு முன்னறிவித்திருந்தார். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய மக்களினங்கள் எல்லாம் வந்து தெண்டனிட்டு உம் பிரசன்னத்தை ஆராதித்து உம் பெயரை மகிமைப்படுத்துவர். மீண்டும் ஆண்டவர் தம் மீட்பை வெளிப்படுத்தினார். அவரது நீதியை மக்களினங்களுக்கு முன்பு வெளிப்படுத்தினார். நாம் அறிந்தது போல் விண்மீன் தொலைநாட்டிலிருந்து 3 ஞானிகளை அழைத்து அவர்களை வழிநடத்தி வானத்திற்கும் பூமிக்கும் அரசரை அவர்களுக்கு அடையாளம் காண்பித்து அவர்களும் அவரை ஆராதித்த தருணத்திலிருந்து இது நிறைவேறியது. விண்மீன் கீழ்ப்படிதல் அதன் தாழ்ச்சியான ஊழியத்தை பின்பற்ற நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவை காண எல்லா மனிதரையும் அழைக்கும் அருளிற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் ஊழியர்களாய் விளங்க விண்மீன் நம்மை அழைக்கிறது. அன்புள்ள நண்பர்களே, ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் ஊக்கம் இதே அளவிற்கு உங்களுக்கு இருத்தல் வேண்டும். அப்போது
விசுவாசம் மற்றும் நற்செயல்கள் வழியாய் இறையரசிற்கு நுழையும் நீங்கள் ஒளியின் குழந்தைகளாய் பிரகாசிப்பீர்கள். தந்தையான இறைவனோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். திருச்சபை இன்று தன் விண்ணக மணமகனோடு இணைந்துள்ளாள். திருச்சபை இன்று தன் விண்ணக மணமகனோடு இணைந்துள்ளாள். ஏனெனில் யோர்தான் ஆற்றில் கிறிஸ்து அவளுடைய பாவங்களை கழுவினார். ஏனெனில் யோர்தான் ஆற்றில் கிறிஸ்து அவளுடைய பாவங்களை கழுவினார். ஞானிகள் அரச திருமணத்துக்கு காணிக்கைகளுடன் விரைகின்றனர். ஞானிகள் அரச திருமணத்திற்கு காணிக்கைகளுடன் விரைகின்றனர். கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கியதை குறித்து திருமண விருந்தினர் மகிழ்கின்றனர். அல்லேலூயா. கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கியதை குறித்து திருமண விருந்தினர் மகிழ்கின்றனர். அல்லேலூயா. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும்
எந்நாளும் அவர் முன் பணிபுரிய. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. நீயோ பாலனே, உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய், அவரது வழியை தயாரிக்க, அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட, அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். திருச்சபை இன்று தன் விண்ணக மணமகனோடு இணைந்துள்ளாள். திருச்சபை இன்று தன் விண்ணக மணமகனோடு இணைந்துள்ளாள். ஏனெனில் யோர்தான் ஆற்றில் கிறிஸ்து அவளுடைய பாவங்களை கழுவினார். ஏனெனில் யோர்தான் ஆற்றில் கிறிஸ்து அவளுடைய பாவங்களை கழுவினார். ஞானிகள் அரச திருமணத்துக்கு காணிக்கைகளுடன் விரைகின்றனர். ஞானிகள் அரச திருமணத்திற்கு காணிக்கைகளுடன் விரைகின்றனர். கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கியதை குறித்து திருமண விருந்தினர் மகிழ்கின்றனர். அல்லேலுயா. கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கியதை குறித்து திருமண விருந்தினர் மகிழ்கின்றனர். அல்லேலுயா. மன்றாட்டுகள். இன்று ஞானிகள் நம் மீட்பர் முன்பு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். நாமும் பெரும் மகிழ்ச்சியோடு போற்றி மன்றாடுவோம். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, மனித இயல்பில் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர். எங்களை இறை வாக்காலும் இறை வேண்டலாலும் தூய்மைப்படுத்தி அருளும். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, தூய ஆவியால் நீர் மெய்ப்பிக்கப்பட்டீர். பிளவு மனப்பாங்கிலிருந்து எங்கள் வாழ்வை விடுவித்தருளும். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, வானதூதர்கள் உம்மை கண்டார்கள். விண்ணக மகிழ்ச்சியில் எங்களுக்கு இப்போதும் கூட பங்களித்தருளும். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, எல்லா நாடுகளுக்கும் மத்தியிலும் அறிவிக்கப்பட்டீர். எல்லாருடைய உள்ளங்களையும் உமது ஆவியின் ஆற்றலினால் இயக்கியருளும். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, உலகம் உம்மில் நம்பிக்கை கொண்டது. உம் சீடர்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்தருளும். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே, நீர் மாட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர். உம்முடைய ஆட்சியின் மேல் உள்ள வேட்கையை எங்களில் தூண்டியருளும். எல்லா ஒளியினின்றும் ஒளிரும் ஒளியே, இந்நாளில் உம்மையே வெளிப்படுத்தி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, வழிகாட்டும் விண்மீன் வழியாக உம் மகனை இன்று அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தினீர். இப்பொழுது நாங்கள் உம்மை அறிந்து கொண்ட நம்பிக்கையின் வழியாக உம் ஆட்சியின் காட்சியை நேரில் காண எங்களை வழிநடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.